ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஃபேன்சி நம்பர் வாங்குறதுக்குண்டான அமௌண்ட்லாம் வந்து அதிகமாக இருக்குது, அதாவது ஃபீஸ் அதிகமாக இருக்குது. அதை பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த ஃபேன்சி நம்பரில் வந்து என்னென்ன சீரீஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எல்லா ப்ரைஸுமே வந்து டபுள் ஆகிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த சீரீஸில் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பொறுத்து கட்டணம் வந்து வசூலிக்கிறாங்க. அதாவது 4 சீரீஸில் வந்து 80,000 ரூபா வந்து கட்டணமாக வசூலிக்கிறாங்க. இது வந்து முன்னாடி வந்து 40,000 இருந்தது, இப்போ வந்து 80,000 வாங்குறாங்க. அதே மாதிரி 5வது சீரீஸ்லேருந்து 8வது சீரீஸ் வரைக்கும் 1,20,000 ரூபாயும், 9வது சீரீஸ்லேருந்து 10வது சீரீஸ் வரைக்கும் 2 லட்சம் ரூபாயும் வந்து வாங்குறாங்க. 11வது சீரீஸ்லேருந்து 12வது சீரீஸ் வரைக்கும் 4 லட்சம் ரூபாயும், அதே 13வது சீரீஸ் 14வது சீரீஸ்லாம் போகணும் அப்படின்னா 8 லட்ச ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இதே 2 வீலரோட இல்லை 3 வீலரோட சார்ஜும் வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 2 சக்கர இல்லை 3 சக்கர பேட்ரி மூலம் எங்கே வாங்கணும் உட்பட எல்லாத்துக்குமே வந்து கட்டணம் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 50,000 வரைக்கும் மதிப்புள்ள வாகனமாக இருந்தது அப்படின்னா 2,000 ரூபா நீங்கள் ஃபீஸ் கட்டணும். இதே வந்து 50,000 ரூபாயிலிருந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் மதிப்புள்ள வாகனங்களாக இருந்தால் 6,000 ரூபா ஃபீஸ் கட்டணும். இதே 1 லட்ச ரூபாயிலிருந்து 2 லட்ச ரூபா வரைக்கும் உள்ள வாகனங்களாக இருந்தது அப்படின்னா 10,000 ரூபா வந்து நீங்கள் ஃபேன்சி நம்பருக்கு கட்டணும். இதே 2 லட்ச ரூபாயிலிருந்து 5 லட்ச ரூபா வரைக்கும் இருக்குது அப்படின்னா 20,000 ரூபா வந்து கட்டணும். இதே 10 லட்ச ரூபா வரைக்கும் இருக்கிற வாகனங்களாக இருந்ததுன்னா 30,000 ரூபா வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து கட்ட வேண்டியது வரும். இதே வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்ய, அதாவது இம்போர்ட் பண்ணக்கூடிய வாகனங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டணம் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 லட்ச ரூபா வரைக்கும் மதிப்புள்ள வாகனங்களாக இருந்தது அப்படின்னா 20,000 ரூபாயும், 4 லட்சத்துலேருந்து 10 லட்ச ரூபா வரைக்கும் மதிப்புள்ள வாகனங்களாக இருந்தது அப்படின்னா 32,000 ரூபா நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணணும். இதே 10 லட்ச ரூபாயிலேருந்து 20 லட்ச ரூபா இருக்க வாகனங்களாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 40,000 ரூபா ஃபீஸ் பே பண்ணணும். இதே 50 லட்சத்துக்கு மேலே இருந்தது அப்படின்னா 1,50,000 லட்ச ரூபா வந்து நீங்கள் இதை வந்து ஃபீஸ் வந்து பே பண்ண வேண்டியது வரும். தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட இந்த கட்டண உயர்வால் வந்து நமக்கு ஃபேன்சி நம்பர் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த நுகர்வோர்கள்லாம் வந்து ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க. இருந்தாலும் வந்து இது அரசுக்கு வந்து கூடுதல் வருவாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் FL2 பார்களோட ப்ரைஸும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சிறப்பு கட்டணம் வந்து டபுள் ஆக்கியிருக்காங்க. அதாவது 15 லட்ச ரூபா இருந்தது அப்படின்னா அதை 30 லட்ச ரூபா வரைக்கும் மாற்றிருக்காங்க. ஸோ இதனாலையும் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு 300 கோடி ரூபாயிலிருந்து 500 கோடி ரூபாய் வரைக்கும் ரெவன்யூ வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ண பார்த்துட்ருக்காங்க. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.